ஏயா திருவிடமருதூர் கோவில சோழ பிரம்மதியை உட்கார வச்ச மாதிரி உட்கார வச்சு வேடிக்கை பாக்குறிய பொண்ணு காணுமே. நான் தான் அப்பவே சொன்னேனுங்களே, அந்த பொண்ணு கரெக்டா 5 மணிக்கு தான் உங்களை இங்க அழைச்சிக்கிட்டு வர சொல்லுச்சு. 4:30 மணிக்கு புறப்பட்டா போதும்னு சொன்னேன். நீங்க 3 மணிக்கே புறப்பட்டு ஊருக்கு முன்னாடி இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருந்தா அந்த பொண்ணு தான் என்ன செய்யும், இல்ல நான் தான் என்ன செய்வேன்? ஆமா, அந்த பொண்ணுக்கு ஊடு இருக்கும்போது கோவில்ல வந்து என்ன மீட் பண்ண சொல்லிட்டே. வீட்டுல அவங்க அம்மாவுக்கும் தம்பிக்கும் இந்த கல்யாணம் நடக்கிறதுல அவ்வளவு சம்மதமா எனக்கு படல. அவங்க சம்மதிச்சாண்டா சம்மதிக்காம பொண்ணு மனப்பூர்வமா சம்மதிக்குது இல்ல? சம்மதிக்காமலா உங்களை இங்க வர சொல்லி இருக்கும். என்னங்க இந்த பொண்ணு வந்துருச்சுங்க. போயிடு போயிடு போயிடு. இருங்க, அறிமுகப்படுத்தி வச்சுட்டு போயிடுறேன். வாமா வாமா. அம்மா நான் சொன்னேன், அவரு இவரு பாத்திருக்கேன். பார்த்தா நாங்க பார்த்துட்டோம். என்ன அதே விஷயம்? சன்னிதானத்துக்கே போய் பேசுவோம். சன்னிதானத்துல போய் சங்கதி பேசுவோம். நம்ம பேச போறது பெரிய விஷயம். ஆமா, அதுக்கு யாராவது ஒரு சாட்சி வேணுமே நினைச்சேன். சாட்சிக்கு என்ன பெரிய பிட்டாதார் ராஜாக்கள் செட்டியார்கள் எல்லாம் இருக்காங்க, அவங்கள கூட விடுறேன். அவங்க எல்லாம் சாட்சி எத்தனை நாளைக்கு சரியா சொல்லுவாங்க என்னால நம்ப முடியல. நமக்கெல்லாம் மனசாட்சி இருக்கு. ஆமா, அந்த மனசாட்சிக்கு மதிப்பு கொடுக்கறவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு கூட என்னால புரிஞ்சுக்க முடியல. என்ன மாதிரி 2 ஒருத்தர் இருக்காங்க, அவ்வளவுதான். அதனால எல்லாத்துக்கும் பொதுவா தெய்வ சாட்சியா பேசிட்டோம்னா பொறுப்பெல்லாம் அது கையில ஒப்படைச்சிட்டு நம்ம நிம்மதியா இருக்கலாம். நீ என்ன தெய்வம் எங்க இருக்குன்னு நினைக்கிறேன்? நான் உன்னோட பக்தன். தெய்வம் தூண்ல இருப்பான், துரும்புல இருப்பான், ரோட்ல இருப்பான், எங்க இருப்பான். உன் இஷ்டப்படியா நம்ம கிட்டே பேசுவோம். என்ன பேசுவோம்? என்ன டைம்ஸ்? என் தம்பியை டாக்டருக்கு படிக்க வைக்கணும். MBBS தானே? ஆமாங்க, இதுதான் கடைசி வருஷம். படிக்க வைக்கிறேன். அப்படி ஃபெயிலியர் ஆயிடுறான்னு வச்சுக்கோ, அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி படிக்க பாஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க, அவன் ரொம்ப புத்திசாலி. நீங்க பண உதவி செஞ்சீங்கன்னா போதும், அவனா படிச்சு ஜெயிச்சிருவான். படிக்க வைக்கிறேன். அடுத்த டைம்ஸ் அவன் படிப்பு முடிச்சு சம்பாதிக்க தலை எடுக்கிற வரைக்கும் என் குடும்பத்தை நீங்க காப்பாத்தணும். இதுதான் என் மனசு ரொம்ப கவலைப்படுது. நம்ம உங்களோட பிரிக்கிறிய சேர வேணாம், நம்போடு சொல்ல வேணும். உன்னதான சொன்ன கவலையா இருக்குல்ல? தப்புதான். நம்ம குடும்பத்தை காப்பாத்தணும். நம்ம குடும்பத்துல காப்பாத்துற இந்த அம்பாள் சாட்சியா? என் சாட்சியா? உன் சாட்சியா காப்பாத்துறேன். அப்ப நானும் இந்த அம்பாள் சாட்சியா உங்களை மனப்பூர்வமா கல்யாணம் செய்துக்கிறேன். மச்சனமுள்ள காலேஜ் திறக்கிறதுக்கு இன்னும் 3 நாளா இருக்கு. ஆமாங்க. பத்தியா எவ்வளவு அக்கறை உன் குடும்பத்து மேல இருந்தா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பயணம் இவ்வளவு எதுக்குங்க? 1000 ரூபாய் இருந்தா போதுமே. வச்சுக்கோ. இவ்வளவு எதுக்கு அவ்வளவு எல்லாம் ஒண்ணு தானே. சாவியும் கிட்ட கொடுத்துட்டு போறேன், அப்புறம் இஷ்டம். ஆனா இன்னொன்னு, கல்யாணம் ஆகுற வரைக்கும் வெளியே தெரியக்கூடாது. ஏன்னா எங்க அம்மா இருக்காளே கிளவி, அவ வேற ஒரு பொண்ணை கட்டுறதா இருக்காங்க. எனக்கு அவங்களெல்லாம் பிடிக்கல, எனக்கு மனப்பூர்வமா உன்னதான் பிடிக்குது. அதனால வெளியே தெரியக்கூடாது. அதுவும் என் மகனுக்கு தெரிஞ்சதுன்னா உடனே ஸ்டே ஆர்டர் வாங்குவான். அடுத்த ஞாயிற்றுக்கிழமையே சாயந்திரமா இங்க கல்யாணம் பண்ணிக்கோ. சரி, ஆயிட்டு